மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விக்கிரவாணி மாநாட்டில் போட்ட குண்டு இப்போ தான் வெடிச்சிருக்கு. பாப்பா நீ முட்டு கொடுப்பான்னு தெரியும், எனக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணி சைன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த 13 வீடியோலையும் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தான் போட்டிருப்போம், தவிர தாவேக்காவோட வராங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருக்க மாட்டோம். தொண்டர்கள் வராங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக பேசியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தனித்து நிற்கலையா, உங்களை தனித்து விடப்பட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, ஏதோ தனித்து போட்டிலாம் மற்ற கட்சி மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தீங்களா காங்கிரஸ் வரும்னு, 3 சீட்டுக்கு வேறம் பேசி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுது அரசியல் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், என் தலைமை போட்ட ஸ்கெட்ச் உங்களுக்கு தெரியுமா, இதனால் அதிகம் பயனடைஞ்சது பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். விஷயம் புரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தாவேக்கா தொண்டர்களுக்கு யூகம் சார்ந்த அரசியலும் தெரியும், நிர்வாகம் சார்ந்த அரசியலும் தெரியும். எங்கள்கிட்டருந்து இந்த அரசியலை முதல்ல தெரிஞ்சுங்க. என் தலைமை எந்த ஸ்கெட்சு போட்டிருக்காப்புல, இவங்க கூட்டணிக்கு வந்திருந்தா கூட எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இவங்க வராதனால எங்களுக்கு கிடைச்ச அத்துணை விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன் பை ஒன்னா தெளிவானமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, 2021 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ எல்லாரும் என்ன பார்த்தாங்க, இது ஒரு கொள்கை கூட்டணி. முதலமைச்சருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு நடுவில் அரசியல்வாதி உறவு மட்டும் கிடையாது, அண்ணன் தம்பி உறவு. இது தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, எப்போதுமே இவங்க ஒன்றா தான் இருப்பாங்க, இவங்க காலங்காலமாக ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக அப்படிங்கிற அந்த கொள்கை எதிரியை எதிர்க்கிறதுக்காண்டி ஒரு மனதாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பக்கம் ராகுல் காந்தி சேர்த்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் உடன்பிறப்பு விட்ட ஃபயர் அத்தனையுமே நமக்கு நல்லா தெரியும். பலம் வாய்ந்த கூட்டணி, இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அதே நபர்கள், அதே மாதிரி கூட்டணி, அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள், அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் அதே மாதிரி இருக்காங்க. 2026 தேர்தலில் இதே மாதிரி மனநிலையில் திமுக காரனும் காங்கிரஸ் காரனும் இருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டினா உங்க முன்னாடி கேட்கிறேன். என்ன காரணம்? இந்த மனநிலை மாறி இருக்கு. இதற்கான காரணம் யாரு? இதற்கான காரியகர்த்தா யாரு? தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னாரு, என்ன ஆகி போச்சு, யாரும் உங்க கூட கூட்டணிக்கு வரலையே அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா பெரிய இடைவெளியை பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டாங்க. இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது தேர்தலுக்கான கோஷம் கிடையாதுங்க, அது உண்மைக்குமே தாவேக்கா அப்படிங்கிற கட்சியோட கொள்கை முடிவு. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது எங்க கட்சியில் என்னைக்குமே மாறாது அப்படிங்கிற மிகப்பெரிய கிளாரிட்டி தாவேக்காவோட தொண்டர்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி காங்கிரஸ் சில வேலைகளை பார்க்கலாம் நினைச்சு போனா காங்கிரஸுக்கு இது பலவீனமா அமைஞ்சிருச்சு. இதை பயன்படுத்தினதுனால திமுக காரனுக்கு காங்கிரஸ் மேல பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அதே மாதிரி நபர்கள் தான், ஆனா அதே மாதிரி மனநிலை இல்லை. இந்த மனநிலை மாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பிரதானமான காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றேன். பொதுமக்கள் பார்வையிலேருந்து பாருங்களேன், என்னப்பா நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்னப்பா நேற்று சைன் பண்ணுறாங்க, அப்போ 2021 சொன்னதெல்லாம் உருட்டா, தேவைப்பட்டா எப்படி வேணா மாறிப்பாங்களா? இது என்ன இப்போ ஒருவேளை நேற்று சைன் பண்ணலனா இப்போ தாவேக்கா கூட இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பொருந்தா கூட்டணிப்பா. பாஜக அதிமுக கூட்டணியும் ஒரு பொருந்தா கூட்டணி. ஏன்னா யார் தலைமனே இப்போ வரைக்கும் தெரியல. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ள இருந்தாலும் இது ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிச்சு. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பயங்கரமான கூட்டணிப்பா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இங்கே வரவே இல்லை. அந்த புள்ள கட்சி ஆரம்பிச்சாப்ல தனியா நிக்கிறேன்னாப்ல, தனியா நின்றுட்டு இருக்காப்ல. யாராவது வந்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னாப்ல, யாரும் வரல. ஆனா அவர் தனியா நிக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவர் தனியா இப்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற கிளாரிட்டி பொதுமக்கள் மத்தியில் வந்துருச்சு. திமுக தொண்டர்கள் அதிருப்தி ஆயிட்டாங்க, காங்கிரஸ் தொண்டர்கள் இன்னும் அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இதை நான் உடைச்சு பேசணும்னா என்ன திமுக தொண்டர்கள் அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டீங்கன்னா, நேற்று வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸோட கைகூலின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஏன் பிரதர்னு சொல்ல மாட்டீங்களா, உங்களை தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த தாங்கணும், நீங்கள் என்ன இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை திட்டினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 2021 தேர்தலில் 25 சீட்டு கொடுத்தோம், என்ன கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி 2026 தேர்தலில் 28 சீட்டு நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் இந்த மாதிரி அரவணைச்சு போய் விட்டு கொடுத்து தாங்க திமுக அந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி திமுக காரன் பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட விட்டு கொடுத்துருக்காரு. சரி, 28 தொகுதி கொடுத்தது கூட ஓகே, எதற்கு நம்மளுடைய ராஜ்யசபாவை அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்? என்ன செஞ்சாங்க? வாய்ப்பு கிடைக்கும் போது ஓடலாம் தானே இருந்தாங்க. இவங்களுக்கே நம்ம செய்யணும், நம்ம திருமானனுக்கு செஞ்சிருக்கலாம், கம்யூனிஸ்டுக்கு செஞ்சிருக்கலாம், எதற்கு காங்கிரஸுக்கு செய்யணும்னு சொல்லி திமுக காரன் ஒவ்வொருத்தனும் காங்கிரஸை பார்த்தாவே அவனுக்கு கோவம் வருது. அது ராகுல் காந்தி அவர்கள், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், யாரா இருந்தாலும், செல்வ பெருந்தகை மட்டும் அவங்க ஆளு, மற்றபடி சிதம்பரம் அவர்கள் இருக்கலாம், கார்த்திக் சிதம்பரம் இருக்கலாம், மற்றபடி காங்கிரஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை பார்த்தாலும் இவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா இவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா காமராஜரை பொது வழியில் உட்காந்து அடிச்சவங்க
இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெளியே போகிறோன்னு சொன்னால் எப்போ ஒரு கட்சி அவங்களோட விஷயம், அவங்க வெளியே போகிறது உள்ளே இருக்குது அவங்களோட விருப்பம் அப்படின்னு அவங்க இருக்கவே மாட்டாங்க. வெளியே போறியா உன்னை அடிப்போம், எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிப்போம், தனிப்பட்ட முறையில் எவ்வளோ தாக்க முடியுமோ தாக்குவோம். ஏன்னா நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், நாங்கள் தான் உங்களுக்கு தலைமையாக இருக்கணும், எங்களை தாண்டி நீ போனீங்கன்னா நீ செத்த அப்படிங்கிறது தான் திமுகவோட மிக முக்கியமான மனநிலை. அந்த மனநிலையை பார்த்தீங்கன்னா முந்தானத்து வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு தானே இருப்பான். அவனுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும்? அதாவது திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் வேணா முடிவெடுத்திருக்கலாம். திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இப்போ வரைக்கும் எதிரும் புரிதிருமாறா இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்போ காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாமே. காங்கிரஸ் என்ன யோசிக்கிறாங்க? விஜய் பக்கம் போயிருந்தால் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடச்சிருக்கும், வாரியத்தில் பதவிகள் போட்டு தரேன்னு சொல்லிட்டாப்புல, இந்த பக்கம் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் கிடச்சிருக்கும், நம்ம அடுத்தடுத்து கட்சியை அழகாக வளர்த்து கொண்டு போயிருக்கலாம். இங்கே திமுகவோட இருந்து நம்ம அழிஞ்சுக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு தேர்தலாக நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ மறுபடியும் இதே திமுக கூட்டணியில் இருக்கணும். அப்போ 2031 தேர்தலில் நம்ம கட்சிக்கு என்ன 2 சீட்டு கொடுப்பாங்களா, 3 சீட்டு கொடுப்பாங்களா? எப்படி கட்சியை வளர்க்குறது? இது எந்த மாதிரி ஐடியா? ஒரு வாய்ப்பு இருந்தும், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்தாமல் இருக்காங்களே நம்ம தலைமை. இவங்க நம்மளை தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க. நம்ம ஒரு இடத்துல கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட நிர்வாகத்தை குறை சொன்னது கிடையாது, பொது வழியில் பாராட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு இவங்க வந்து கூட்டணி விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அவங்கள்ட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்தாவே இந்த மாதிரி தாக்குனாங்க. இவங்க கூட சேர்ந்து தேர்தல் வேலை பார்க்கணுமா? தேர்தல் வேலை பார்த்தாலும் இவங்க தான் ஜெயிப்பாங்க, உள்ளாட்சியிலும் எதுக்கும் தரமாட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, 25லேருந்து 28 3 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அதிருப்தி காங்கிரஸ் பக்கம் உருவாகி இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை வச்சு விஜய் வந்து வீழ்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது கிடையாது. அவரோட வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரை பயன்படுத்தி வேறம் பேசலாம்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அது திமுக காங்கிரஸ்குள்ள பெரிய உரசலை உருவாக்கி இருக்கு. இந்த உரசலானது அவ்வளோதான் முடிஞ்சு அப்படியே பெவிக்கால் போட்டு ஒட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அது இந்த வாட்டி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எய்த்தாப்பில் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காங்கிரஸ்காரனோட என்ன ஓட்டம் என்ன இருக்குன்னா, அந்த பையன் கரெக்டாக இருந்தாம்பா, அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாமான்னு சொல்லி இவங்களுக்கு ஏன் குத்தணும்? இந்த ஒரு தேர்தலில் நம்ம விஜய் அண்ணாவோட தானே போகணும்னு ஆசைப்பட்டான், அப்படி ஒரு குத்திட்டு வருவோம்னு சொல்லி காங்கிரஸோட தொண்டர்கள் இந்த முடிவெடுக்க ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள நாங்கள் மதிக்கிறோம், அவங்க எண்ண ஓட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் அப்படி திட்டுறது, இவரை எப்படி திட்டுறதெல்லாம் கிடையாது. என்னப்பா அது உங்கள் விருப்பம், வரலையா, ரைட், ஓகே, நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி தான் தாவேகாரங்க ரொம்ப தெளிவாக அரசியல் பேசிட்டு இருக்காங்க. எங்களை தான் ஏன் தற்குறிங்கிறீங்க, எங்கள்கிட்ட இருக்கிற பக்குவம் கூட உங்கள்கிட்ட கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு அடுத்து போனால் எங்கள் தலைவர் 234 தொகுதியிலையும் தேவைப்படுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. விருப்பமும் 234 தொகுதிக்கு தான் வாங்கணும். எல்லா ஏரியாலையும் போகும்போது தாவேக்காவோட கூட்டணி கன்ஃபார்ம் ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் மேடையில் பேசினாரா? எங்கேயுமே பேசலை. காங்கிரஸ்ட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி வெளிப்படையான ஒரு யூகத்தை வகுத்து வந்துரும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை நம்மள்ட்ட உருவாக்கினாங்களா? வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டில் தானே நம்ம அத்தனை பேர் இருந்தோம். வெள்ளையா, ரைட்டு, ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி நம்ம தலைமை பார்த்தீங்கன்னா மறைமுகமாக காய் நகர்த்திருக்கலாம். ஆனால் அது நமக்கு தெரியாது. அந்த மறைமுக பேச்சுவார்த்தை வந்து மறைமுக பேச்சுவார்த்தையாக போயிடுச்சு. தொண்டர்கள் மத்தியில் வரப்போறாங்கிற ஆசையை காமிச்சு அந்த ஆசை ஏமாற்றமாக மாற நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா விரும்பவே இல்லை. அவர் மறைமுகமாக ஸ்கெட்ச் போட்டு மறைமுகமாக முடிச்சுட்டு போயிட்டாப்ல. நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறவங்க மத்தியில் பெரிய இடைவெளியை உருவாக்கிட்டார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இப்போ நான் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தாவேக்கா வந்து தனித்து நிற்குது, உங்கள் கூட யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்காவால் என்ன இங்கே சாதிக்கப்பட்டிருக்குன்னா, திமுக கூட்டணி பலமீனமான திமுக கூட்டணியாக மாறிச்சு. இந்த கூட்டணியில் 22 கட்சி சேர்த்து வச்சுருக்காங்களா? நம்ம இதை பற்றி செப்பரேட்டாக பேசுவோம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் யார் தலைமைனே தெரியாத ஒரு கூட்டணியாக அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. இங்கே நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை அதிதீவிரமாக ஆதரித்தாங்க, அதிதீவிரமாக எதிர்த்தாங்க. நம்ம அவங்கள பற்றி பேசவே இல்லை. யாருக்கு இது பலவீனம்? அவங்களுக்கு அது பலவீனம், இவங்களுக்கு இது பலவீனம், இவங்களுக்கு அது பலவீனம். நம்ம இப்போ தனியாக நிற்கிறோம். ஆமாப்பா, நீங்கள் கிண்டல் பண்ணுறதை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் தனியாக தான் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த தேர்தலையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்கள் கூட்டணியில் இருக்கும், அதுக்கு அடுத்த தேர்தலையும் இருக்கும். இது கொள்கை முடிவு அறிவிக்கும் போது நாங்கள் அறிவித்தது. இதை எடுத்து போட்டு நீ கிண்டல் பண்ணுறதா கிண்டல் பண்ணிட்டே போ. 234 தொகுதியிலையும் தாவேக்கா என்ன சாதிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா தனியாக போகும்போது எந்த விதமான ஒரு யாரோட பழைய சுமைகளும் நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனியாக போகும்போது கிளாசிக்காக தூய சக்தியாக போவோம். இங்கே வந்து சந்தர்ப்பாவத அரசியல், இங்கே வந்து மூணாம் தர அரசியல், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியலுக்கும் அத்தனை அரசியல்வாருக்கும் எதிராக என் தலைவன் நிற்கும் போது அவருக்கு எதிராக யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆணித்தனமாக சொல்லிடுறேன். ஸோ இதில் அதிகம் பயனடைஞ்சது பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். அதை நீங்கள் ஏற்கிறது மறுக்கிறது உங்களோட விருப்பம் தான். என் தலைவன் பிரெயின் பயங்கரமாக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.